நான் ஹரிபிரகாஷ், நுரையீரல் சிகிச்சை நிபுணர், கதிர் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ்துமா பற்றின சில ஃபேக்ட்ஸ் அண்ட் மிட்ஸ் அண்ட் ஆஸ்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஸ்துமா அப்படின்னா என்னென்னா, அது ஒரு நாள்பட்ட நுரையீரல் சுவாச நோய். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட காற்று பாதை, அதாவது காற்று குழாயில் வந்துட்டு வீக்கம், அது மட்டும் இல்லாமல் சுருக்கம் ஏற்படுறதுனால வர தொந்தரவுகள். ஸோ இந்த ஆஸ்மாவினுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல மூச்சு திணறல், அடுத்து நீங்கள் சுவாசிக்கிறப்போ விசில் போன்ற சத்தம் வந்துட்டு வரும். அதாவது கொயின் கொயின் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுவாசிக்கிறச்ச சத்தம் வரும். அடுத்து இருமல், கடைசியாக என்னென்னா உங்களோட மார்பு பகுதி வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது நாலுமே வந்துட்டு ஆஸ்துமாவோட மெயின் சிம்டம். ஸோ இந்த தொந்தரவுகள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒன்று நைட் டைம், இல்லைன்னா வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரலாம்? முதல்ல வந்துட்டு ஜெனட்டிக் காசஸ், அதாவது மரபணு சம்பந்தமாக தொடர்புடையவங்களுக்கு இருந்ததுன்னா, அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்மா தொந்தரவு இருந்தால் உங்களுக்கும் வந்துட்டு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்துட்டு அலர்ஜி. ஸோ அந்த அலர்ஜி தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தால் அதன் மூலியமாக வந்துட்டு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூணாவது என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனாலையும் ஆஸ்துமா தொந்தரவு வரலாம். அடுத்து சில பேருக்கு எக்ஸசைஸ் இன்டியூஸ்டுன்னு சொல்லுவோம், அதாவது உடற்பயிற்சி செய்யும்போது ஆஸ்துமா வந்துட்டு, அதாவது உங்களோட காற்றுக்குழாய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுருக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ஜிஆர்டி, அதாவது குடல் புண் இருந்தாலும் ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா வந்துட்டு, இப்போ இந்த ஆஸ்மா தொந்தரவு யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம சின்ன பசங்களில் தான் பார்ப்போம். பட் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆஸ்மா தொந்தரவு கொஞ்சம் வயதானவர்களிடையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 30-40 வயசு இருக்கிறச்சையும் ஆஸ்மா தொந்தரவு உங்களுக்கு முதல் முறையாக வரலாம். ஒன்லி வந்துட்டு சின்ன பசங்களுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் வந்துட்டு இந்த ஆஸ்மா வந்துட்டு அதிகமாகும், இல்லைன்னா அந்த ஆஸ்மாவோட அறிகுறிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம அலர்ஜி சம்மந்தமாக பார்த்தோன்னா, இப்போ சில பேருக்கு வந்துட்டு தூசி பட்டால் அலர்ஜி வந்துட்டு அதிகமாகும். இல்லை உணவுப் பொருட்கள், மெயினாக வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த மூச்சு திணறல், இருமல் இது எல்லாமே வந்துட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்னென்னா, வறண்ட காற்று நம்ம மேலே படுறச்சு, அதாவது காற்றில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறச்ச நம்ம மேலே காற்றை வந்துட்டு அதை நம்ம ரொம்ப சுவாசிக்கிறோம் அப்படின்னா அப்பையும் வந்துட்டு ஆஸ்மா தொந்தரவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கிளைமேட் சேஞ்ச், ஒரு குளிர்காலம் வர்றச்ச சில பேருக்கு வந்துட்டு ஆஸ்மா தொந்தரவுகள் வர்றது அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து நார்மலாக ஸ்மோக்கிங், அதாவது நீங்கள் புகைப்பிடித்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க புகைப்பிடிக்கிறச்ச நீங்கள் அதை சுவாசித்தாலும் சரி, இது எப்போ பண்ணாலுமே வந்துட்டு ஆஸ்மாவிட தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு உடற்பயிற்சி செய்கிறச்ச அதிகமாக இருக்கும். சில பேருக்கு சில ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால, அதாவது நார்மலாக ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன் இதெல்லாமே வந்துட்டு நார்மல் ஒரு தலைவலிக்காக எடுக்கிற மருந்துகள். இது எடுக்கிறச்சையும் ஆஸ்மாவிட தொந்தரவுகள் அதிகமாகலாம். ஸோ இப்போ ஆஸ்மா உங்களுக்கு இருக்குது, இதுக்கு பேசிக்காக என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு சிபிசி, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவோம். இது பண்ணுறது மூலியமாக உங்களோட இரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ரத்தத்தில் வந்துட்டு அலர்ஜிக்கான செல்ஸ் ஏதாவது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்பகத்துக்கான எக்ஸ்ரே. ஸோ இது பண்ணுறது மூலியமாக ஆஸ்மாவை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நுரையீரல் சம்பந்தமான நோய் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னா ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரோமெட்ரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பைரோமெட்ரினா ஒன்றும் கிடையாது, அது உங்களோட நுரையீரல்
திறனை வந்துட்டு பரிசோதிக்கிறது. நார்மலாக ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒரு இதில் ஊத வச்சு உங்கள் நுரையீரல் எந்த அளவு விரிவடைகிறது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களோட காற்று குழாயில் எந்த அளவு சுருக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆஸ்துமாவுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னென்னா, எந்த ஒரு பொருட்கள்னால உங்களுக்கு ஆஸ்துமா வருதோ, சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு ஏதாச்சும் நட் சாப்பிட்டா வருது, இல்லை சில பேருக்கு ஏதாச்சும் ப்ரான் இல்லை ஃபிஷ் அதாவது சீ ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா வருது, இல்லை சில பேருக்கு சில பர்டிகுலர் வெஜிடபிள் சாப்பிட்டா வருது அப்படின்னா அந்த இதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து ட்ரக்ஸ்ன்னு வந்துக்கிட்டால் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா இன்ஹேலர், அதாவது நார்மலாக வாயில் வச்சு அடிக்கிற மருந்து. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்துமா. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஹேலர் எடுத்துக்கிட்டால் அது வந்துட்டு டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை அடிக்ட் ஆயிடுவோமா, இல்லை பழக்கமாயிருமா, இல்லை அது எப்படி அப்படின்னு தெரியாது. பட் என்னென்னா இன்ஹேலர் வந்துட்டு ரொம்ப 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 நீங்கள் வாய் வழியாக எடுக்கிற மருந்துகளை விட இன்ஹேலர் வந்துட்டு ரொம்ப சேஃபான ஒரு ட்ரக் டெலிவரி டிவைஸ். ஸோ அது எடுக்கிறது மூலியமாக ஆஸ்துமா வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்ஹேலர் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இன் ஆஸ்துமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஆஸ்துமாவிட உங்களுக்கு அலர்ஜி தொந்தரவு இருக்குன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகளும் கொடுக்கலாம். ப்ளஸ் வாய் வழியாக எடுக்கிறதுனால வாய் வழியாக எடுத்து உங்களோட சுவாசம் வந்துட்டு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கான மருந்துகளும் கொடுக்கலாம். இதுதான் ஆஸ்துமா பற்றின டோட்டல் ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ நன்றி, வணக்கம்.